ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் இருக்கும். அம்பாள் கோயில்லயும் இருக்கு. சிவன் கோயில்ல பர்ட்டிகுலரா வன்னி மரம் இருக்கும் சிவன் கோயிலும், இல்ல வில்வ மரம் இருக்கும் சிவன் கோயிலும். அந்த ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய சிவன் கோயில் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க குறைகளை இந்த வன்னி மரமும், வில்வ மரமும் நம்ம சொல்ற குறைகளை காது கொடுத்து கேட்குமா. நல்லா இருக்கும்ல. அந்த படத்துல சொல்லுங்க, "இந்த மரம் என் ஃப்ரெண்டுங்க கை தட்டினா பழம் குடுக்குங்கங்கிற" மாரி வில்வ மரமும், வன்னி மரமும் நம்ம பேசினா கேட்குமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது. வன்னி மரம், வன்னி இலைய சும்மா பறிச்சு வச்சுக்கிட்டு போனாலே பாதுகாப்பு இல்லையா? அப்போ நம்ம லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்றாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த வன்னி மரத்தையும், வில்வ மரத்தையும் எந்த சிவன் கோயில்ல இருக்கோ, சிவாலயங்கள்ல இருக்கோ, அத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நாள், கிழமை, கோள் எல்லாம் கிடையவே கிடையாது. என்னைக்கு உங்களுக்கு தோணுதோ நல்லது நாள். போயிட்டு 21 முறை அந்த மரத்தை சுற்றி வந்து உங்க குறைகளை, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க. எப்ப இந்த மரத்துக்கிட்ட அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க? மரத்தையும், ஆடு, மாடு, பசுவினத்தையும் தன் குடும்பத்தினராக பாவிச்ச காலம். இல்ல? எத்தன குடும்பங்கள் வந்து இந்த மரம் நான் பொறந்ததுலேருந்து இருக்கு. என் தாத்தா நட்டு வச்சாரு. என் தாத்தா கேட்டா, இது வந்து எனக்கு அப்புறம் வரும் சந்ததிகளுக்கு இந்த மரம் வந்து நெறைய பலனை குடுக்கணும் அப்படி. அப்போ மரம் வந்து மனிதனோடு, மனித வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கும். ம அதற்கும் உயிர் இருக்கு. அது வந்து ஃபீல் பண்ணும். நம்ம ஃபீல் பண்ற மாரி ஃபீல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி லிவிங் பீயிங்ல அதுவும் ஒண்ணு. அந்த மரத்துக்கிட்ட போய் நம்ம என்ன எண்ணத்தோட போறோமோ, அந்த மரம் உணரும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மரத்துக்கு நேச்சுரலாவே நம்ம சொல்வதை கேட்கும் சக்தி உண்டு. அப்படின்னு ஒரு ஐதீகமும் உண்டு. அதனால இந்த மரத்தை சுற்றி வந்து 21 முறை சுற்றி வந்து நம்ம கஷ்டங்கள எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா கஷ்டத்துலருந்து விடுதலை கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னா, கண்டிப்பா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். இத வந்து சாதாரணமா எல்லாராலலாம் சுத்திற முடியாது. இப்போ நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல அவங்களுக்கு சாதகமா கோர்ட் கேஸ் வரக்கூடாது. இல்ல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த எண்ணமும் வராது. இத பத்தி பேசுறவங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அத நம்பவும் மாட்டாங்க. யாருக்கு வந்து கடவுள் அனுகிரகத்தோட நல்லது நடக்கணும்னு இருக்குதோ, அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அது நல்லதாவே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம கோரிக்கைகளை முறையிடுங்க. கண்டிப்பா கடவுள்கிட்ட முறையிடணும். அத தாண்டி மரத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்கு. ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு சக்தி இருக்கு இல்லையா? இந்த வில்வ மரமும், வன்னி மரமும் அவ்வளோ உகந்த மரம். இந்த மரத்த நீங்க சுத்தி வந்துட்டு, உங்களுடைய குறையை நீங்க சொன்னீங்கன்னா, 21 முறை சுற்றி வரணும். வந்து உங்க குறைய சொன்னீங்களா, கண்டிப்பா அந்த மரம் கேட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து, உங்க கஷ்டங்களை போக்கும்னு ஐதீகம் இருக்கு. இத ட்ரையும் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.